வணக்கம். இன்னைக்கு நம்ம டெல்லி பாம் பிளாஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறோம், அதோடு சேர்த்து காரணங்களையும் பேச போகிறோம். ஒன்றும் இல்லை, 13 பேர் செத்து போயிட்டாங்க. அது 8 பேருன்னு தெரியாமல் போட்டேன். 13 பேர் செத்து போயிருக்காங்க. இதுக்கு இந்த பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ அமோனியம் நைட்ரேட்டை பிடிச்சிருக்காங்க. அந்த அமோனியம் நைட்ரேட் பாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. டெல்லியை சுற்றி டாக்டர்ஸ் பிளான் பண்ணி உள்ளே செட்டில் ஆகியிருக்காங்க. எல்லாமே முக்கால்வாசி ஒரு காலேஜு அந்த ஸ்ரீநகர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் ரேடிக்கலைஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர். இந்த ரேடிக்கலைஸ் பண்ண நபர் இவர் தான். அதாவது இவர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. ஒர்க் பண்ணும்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை இஸ்லாம், அதாவது டெரரிசத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது டெரரிசத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் மூலயமா நிறைய டாக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம பாகிஸ்தானுக்காக செயல்படணும், முஸ்லீம்ஸ்க்காக செயல்படணும் அப்படின்னு. இது நிறைய பேர் பேசும்போது சொல்கிறாங்க, ஐயோ டாக்டர் சேவா அப்படின்னு. சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயங்கள் சொல்கிறேன். எங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முஸ்லீம். 2 பேரை பற்றி பேச போகிறேன். ஒருத்தர் முஸ்லீமு. அவர் திடீர்னு ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சண்டையில் பேச்சுவாக்கில் என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு காஷ்மீரை கொடுங்க, இல்லைன்னா பாம்பேயை கொடுங்க அப்படின்னு கேட்டார். திடீர்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாரும். அதிலிருந்து அவரை கொஞ்சம் எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு மொத்தமாக இப்படி பண்ணிடுறோம். நமக்கும் அப்படி தான் கோவம் வருது இல்லையா, முஸ்லீம்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு அடுத்து ஒரு ஜாதி கட்சியோடைய, ஆக்சுவலாக அந்த கூட்டத்துக்கெல்லாம் நாங்கள்லாம் போவோம். ஏன்னா சிதம்பரத்தில் படிக்கும்போது எல்லாரும் போவோம், எல்லா இடத்துக்கும் யாரை கூப்பிட்டாலும் போவோம். ஏன்னா எல்லாருமே ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்தோங்கிறதுனால. திருமாவளவன் இதை அட்டன் பண்ணியிருக்கோம். இன்னும் சிலர்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு ஜாதி கட்சியோட பேசும்போது ஒருத்தர் இதே மாதிரி தான் பேசினார். எப்படி நீங்கள்லாம் பேசுவீங்க, இந்த ஊரில் இது எங்கள் ஊர், இது எங்கள் ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்கிற ஊர் அப்படின்ட்டாரு டக்குன்னு ஒரு மாதிரி. அதாவது முஸ்லீம்ஸில் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒழுங்காக பேசுகிறவங்க, ஒழுங்காக நடந்துக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த ஜாதியிலையும் நிறைய பேர் ஒரே மாதிரி பேசுகிறவங்க இருப்பாங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமிசம் தானே. என்ன, அவங்கக்கிட்ட பாம் கிடைக்கிது, பக்கத்து நாட்டிலேருந்து கொடுத்து விடுறாங்க. இதே பாம் இந்த ஜாதியை பற்றி பேசினவர்கிட்டையும் பாம் கிடச்சிச்சின்னா அவரும் பாம் வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நம்மளே எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம், அங்கே பாம்பு இடிச்சிச்சு, இங்கே பாம்பு இடிச்சிச்சு, தலித் காலனியில் பாம்பு இடிச்சிச்சு அப்படின்லாம் பேசி பார்த்துருக்கோம். இப்போ அதுக்காக இவர் பண்ணது தப்பு இல்லை, இது ஒருவர் பண்ணதை நம்ம இவங்க பண்ணதை நம்ம குளோரிஃபை பண்ண போகிறதில்ல. அதாவது இது இவங்க பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு பேசுகிறக்கா இங்கே வரல. தப்பு தான் எல்லா இடத்துலையுமே. அதாவது ஏதாவது தப்பு பண்ணாலும் தப்பு தானே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதே தான் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. என்ன சொன்னாங்க, நீங்கள் தமிழ் பீப்புளெலாம் உள்ளே வராதிங்க, தமிழ் பீப்புளெலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நாங்கள் பியூர் சிங்கள ரத்தம் மட்டும்தான் இந்த ஊருக்கு சொந்தம் அப்படின்னு. இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏன் எங்கள் ஊருக்கு வரீங்க, எங்கள் ஊருக்கு வராதிங்க, எங்கள் ஊர்லேருந்து வெளியில் போங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவங்க கையில் பாம் இல்லை, இவங்க கையில் பாம் இருக்குது, இவ்வளோதான். இது ஒன்று மட்டும்தான் வித்தியாசமே. இது நம்ம இந்த 5 ஐஸுங்கிறது இந்த 5 நாடுகளும் சேர்ந்து, அதாவது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி 5 நாடுகள் சேர்ந்து இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மதம் ரொம்ப அதிகமாக ஆகுதுங்கிறது ஒத்துக்க வேண்டியது. அதே சமயத்தில்
இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூத்தை வந்து ஈஸியாக பண்ண முடியும். எங்கே வேணாலும் ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டி கல்லை அடிக்க முடியும். எங்கே வேணாலும் ஒரு கூட்டத்தை கூட்டி எங்கள் ஊருக்கு வராதிங்க அப்படின்னு சொல்ல வைக்க முடியும். எல்லாமே யூத்து தான், எல்லாமே எக்ஸ்ட்ரீமிசம் தான். அதாவது ஒரு ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம், ஒரு ரேஷியல் எக்ஸ்ட்ரீமிசம், ஒரு யூரோப்பியன் எக்ஸ்ட்ரீமிசம், இல்லைன்னா ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரீமிசம். இப்போ ட்ரம்ப் வந்து எப்படி வந்தார் ஆட்சிக்கு? அவர் பண்ணது என்ன? ரொம்ப அப்படியே நல்ல விஷயமா ஏதாவது பண்ணிட்டு வந்தாரா என்ன? அவர் அதே தான் பண்ணார். ஒயிட் சுப்ரீமசி அப்படின்னு ஒன்று உள்ள முன்னாடி வச்சார். அந்த ஒயிட் சுப்ரீமசிங்கிறதுக்கும் இப்போ முஸ்லிம்ஸ் டெரரிசத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. அவர் வந்து ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியில் முட்டாள்தனமாக ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. இப்போ வந்து மண்டையில் வந்து குத்துது குடையுது அப்படின்னு. இதே ஐடியாலஜியில தான் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள வந்துச்சு. இப்போ ஆப்கானிஸ்தான் மக்கள்லாம் ஐயோ ஏன்டா இவங்களை வந்து ஆதரிச்சோன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இதே ஐடியாலஜியில தான் அந்த காலத்தில் வந்து ஈரான் வந்து உள்ள முஸ்லீம் குரூப்புக்குள்ளே போச்சு. இப்போ அவங்க அந்த மக்கள் வந்து என்னடா இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு. திருப்பி இது கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சிலுவை போர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் இதே தான், ஒன்றுமே இல்லை. கிறிஸ்டியானிட்டி தான் இருக்கணும், மற்றதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுக்கப்பட்டது தான் இதெல்லாம். இன்னைக்கு வேற சாயம் பூசலாம், வேற இது பண்ணலாம். எல்லா இடத்துலையும் எக்ஸ்ட்ரீமிசம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை தடுக்க வேண்டியது கவர்மெண்ட் மட்டும் இல்லை, நம்மளும் இதெல்லாம் தடுக்கணும். அதாவது நம்ம சைட்லேருந்து நமக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து நம்மளும் வந்து முயற்சி பண்ணி ஒதுக்கணும் பீப்புளை. ஏற்கனவே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2 பேரை நாங்கள் வந்து நாங்கள் வந்து பேசுகிறதே இல்லை. அதாவது பேசுவோம், ஏதாவது தேவைன்னா ரொம்ப பேசிக்குவோமே தவிர, அதாவது ஏதாவது ரொம்ப ஹலோ அதோட சரியே தவிர, இப்போ மற்றபடி குரூப்லலாம் வந்து பெருசாக அவங்க எல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு இது இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு சில பேர், ஒரு சில மனிதர்கள், ஒரு சில சுய மனிதர்கள். இதே எனக்கு ஒரு பாஸ் ஒருத்தர் இருந்தார், முஸ்லீம் பாஸ். அவர் வந்து அழகான தாடி வச்சிருப்பாரு, இந்த மாதிரி தாடி இல்லாமல். அவர் வந்து மற்றவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவார், இந்த மீசை எடுக்கிறவங்களை பார்த்து. என்ன இப்படி இந்த மாதிரி இளைஞர்களெல்லாம் இப்படி இது பண்ணுறீங்களா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி மீசை தாடி வைக்காதீங்க அப்படின்னு. அவர் வந்து மீசையும் தாடியும் மொத்தமாக வச்சுருப்பார். அவர் வந்து அழகாக சொல்லுவார், ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் தாடியிலேயே வந்து அழகாகவும் வைக்கலாமே, ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி தாடி வைக்காதீங்க அப்படின்னு. அதாவது தன்னுடைய மக்களை தானே சொல்கிறது தான். அடுத்தவங்க சொன்னால் வலிக்கும். எப்பவுமே அடுத்தவங்க சொன்னால் இவன் வந்துட்டான், அவன் எப்போ பார்த்தாலும் இவன், ஒருத்தர் ஹிந்து பேசுனா ஒருத்தருக்கு முஸ்லீமுக்கு பிடிக்காது, முஸ்லீம் பேச. ஆனால் அவர் பாருங்க, அவர் தெளிவாக சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. தான் மக்களை தான் சொல்லும்போது அது வேற, மற்றவங்க சொல்லும்போது அது இன்னும் எக்ஸ்ட்ரீமிசத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக எக்ஸ்ட்ரீமிசத்தை, இதெல்லாமும் எக்ஸ்ட்ரீமிசம் தான். இதில் என்ன, இது அவனும் அதே தானே பண்ணான். அவன் துப்பாக்கி தான் சுட்டிருப்பான், என்ன சைலன்சரில் சூடு வச்சான். என்ன பெரிய வித்தியாசம் வந்துருச்சு? எல்லாமே ஒன்று தான். என்ன இவங்க முட்டாளுங்க ரொம்ப ஓவரா போய் பாகிஸ்தானுக்கு எதுக்கு பாகிஸ்தானுக்காக எதுக்கு குண்டு வைக்கிறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இதுல மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியனில் எவ்வளோ இருக்குது, ஹிந்துஸில் எவ்வளோ இருக்குது, இஸ்லாமில் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு அதாவது ஜூஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இது எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு மதம், திருப்பி சொல்கிறேன், அவங்கள வந்து க்ளோரிஃபை பண்ணல, அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஈஸியாக ஒரு குரூப்பை வந்து ரேடிக்கலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து முஸ்லீம்ஸ் பண்ணால் வந்து மொத்த மதத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா. முஸ்லீம்ஸ் தான் வச்சாங்க அப்படின்னு வந்த எல்லாரும் முஸ்லீம். ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் இப்படி சொல்லுவாங்க, ஓ யாரோ 1-2 பேர் பண்ணுறதுக்குன்றதான் அந்த சிலுவை போருக்கு இந்த காமெடி. அதான் யாரோ 1-2 பேர் பண்ணுறதுக்கு ஒரு மொத்த மதத்தையே நீங்கள் வந்து பலிகடை ஆக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஜோக்கு. அப்படி தான் அதாவது தேவைன்னா ஒரு மாதிரி பேசுறது, தேவையில்லைன்னா ஒரு மாதிரி பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் கவனிச்சுக்கணும். திருப்பி சொல்கிறேன்,
ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிது, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆயுதங்கள் கிடைக்கிது, ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு அதாவது இப்போ ஹிந்துவிசத்தில் வந்து இப்போ நமக்கு வந்து ஏன் கொஞ்சம் அந்த மத சம்பந்தமான எக்ஸ்ட்ரீமிசம், திருப்பி சொல்கிறேன், ஜாதியில் எக்ஸ்ட்ரீமிசம் வருது, மத சம்பந்தமான எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு வராததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு புக்கு கிடையாது, நம்ம கிட்ட நிறைய புக் இருக்கு, அந்த நிறைய புக்கை நிறைய மாதிரி பிரித்து பேசலாம். ஜாதி இது வந்து அதனாலதான் வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரீமிசத்தை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இன்னைக்கு ஆர்எஸ்எஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா, அதுக்கு அதாவது ஹிந்துஸ் மொத்தம் அத்தனை பேரையும் புஷ் பண்ண முடியலைன்னா ஒரு கான்செப்ட் கிடையாது நம்ம கிட்ட. அதாவது நிறைய கான்செப்ட் வச்சிருக்கோம் கும்பிடுறதுல. இப்ப நான் கும்பிடுறது வந்து ஐயனார், ஆனா என்னைய கொண்டு வந்து நீ பெருமாளை கும்பிடுறவங்களாம் வாங்க அப்படின்னா நான் வரமாட்டேன். புரியுதுங்களா? இப்ப ஐயனாரை கும்பிடுறவங்களாம் வாங்க நம்மளும் அடுத்தவங்களை வெட்டுவோம்னா, எனக்கும் எக்ஸ்ட்ரீமிசம் புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கும் என்னையும் மூல செலவு பண்ணிட்டாங்கன்னா நானும் கிளம்பிடுவேன். இங்கதான் வித்தியாசப்படணும். ஒரே ஒரு புக்கு தான் அவங்களுக்கெல்லாம் இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு புக்கு. ஈஸியா அவங்களெல்லாம் வந்து அந்த ஒரு புக்கை காமிச்சு இப்படித்தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மாத்தி ஏமாத்திர முடியுது. இவ்வளவுதான் விஷயம். சரி, இது நம்ம சைட்லயும் நம்மளும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து நம்ம நாடும் வந்து கொஞ்சம் பாகிஸ்தானை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பார்டர்லாம் செக்யூர் பண்ணணும். இப்போ நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இருக்குது. பங்களாதேஷும் இந்த சைடு ஆப்போசிட் நாடாக மாறிடுச்சு, இந்த சைடு பாகிஸ்தான் ஏற்கனவே ஆப்போசிட் நாடு தான். ஏற்கனவே ஸ்ரீலங்காவுக்கு நம்மளை பிடிக்காது. நேபாள் தான் ஈஸியான கண்ட்ரி டு கெட் இன்சைடு, அதாவது யார் வேணாலும் நேபாள் வழியாக உள்ளே வந்துடலாம். ஸோ இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம்னா இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய விஜிலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படியே பக்காவா இது பண்ணி தான் வந்து அந்த 3000 கிலோ பிடிச்சிருக்காங்க. அதை பிடிச்சதுனால தான் இந்த டாக்டர் வந்து இங்கேருந்து தப்பிச்சு இருந்த கொஞ்சம் நெஞ்சத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் கிளம்புனாங்கன்னு தெரியல, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணணும். நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, எந்த சைடில் எக்ஸ்ட்ரீமிசம் எங்கே சின்னதாக முளைச்சாலும் ஒதுக்கிடணும், இல்லைன்னா அவங்கள வந்து அமைக்கிறணும், இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். இதுதான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.